வணக்கம். இன்றைய நாளின் டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வரும் நிலையில் வாக்காளர் திருத்த முறையை எதிர்த்த ரிட் மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் பீகார் வரைவு வாக்காளர் இறுதிப் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. மேலும் வாக்காளர் திருத்தத்துக்கு எதிரான ரிட் மனுக்கள் மீதான விசாரணையை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆதார் எண் குடியுரிமைக்கான ஆதாரமாக கொள்ள முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வாதிட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் திருத்த முறையை எதிர்த்த ரிட் மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி சுதான்ஷு தூலியா, ஜோய்மால்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்குரைஞர் ராகேஷ் திவிவேதி ஆதார் எண் இந்திய குடியுரிமைக்கான ஆதாரமாக கொள்ள முடியாது என வாதிட்டார். அப்பொழுது நீதிபதிகள் குடியுரிமையை தீர்மானிப்பது தேர்தல் ஆணையத்தின் வேலை அல்ல, அது மத்திய அரசின் வேலை என கருத்து தெரிவித்தனர். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக 11 பேர் திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி மகேஷ்குமார் முன் ஆஜராகினர். கடலூர் செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தில் செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, தனியார் பள்ளி ஓட்டுநர் சங்கர், லோகோ பைலட், உதவி லோகோ பைலட் உள்ளிட்ட 13 பேருக்கு தெற்கு ரயில்வே சம்மன் அனுப்பியது. விபத்தில் படுகாயமடைந்த வேன் ஓட்டுநர் சங்கர், கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை தவிர மீதமுள்ள 11 பேர் திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் உள்ள துணை பாதுகாப்பு அதிகாரி மகேஷ்குமார் முன் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். விசாரணைக்கு பின் மனித தவறு இருக்கும் பட்சத்தில் அதற்கான காரணமான நபர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான சாத்திக் ராஜாவுக்கு வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் கடந்த 1998ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பில் 58 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை தடை செய்யப்பட்ட அல் உமா அமைப்பினர் அரங்கேற்றினர். இந்நிலையில் இந்த தாக்குதலில் தொடர்புடைய சாத்திக் ராஜாவை 29 ஆண்டுகளுக்கு பிறகு கர்நாடகா மாநிலம் விஜய்பூரில் போலீசார் கைது செய்தனர். இவர் மீது மேலும் 3 கொலை வழக்குகளும் நிலுவையில் உள்ள நிலையில் கர்நாடகாவில் காய்கறி வியாபாரியாக தலைமறைவாக இருந்தபோது பிடிபட்டார். இதையடுத்து கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சாத்திக் ராஜாவுக்கு வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் வரி குறைப்பு மோசடி விவகாரத்தில் மண்டல தலைவர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்ட நிலையில் மண்டல அலுவலகங்கள் பூட்டப்பட்டுள்ளன. மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டிடங்களுக்கான சொத்து வரி நிர்ணயத்தில் குறைப்பு செய்து 150 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்விவகாரத்தில் மண்டல தலைவர்கள் வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா மற்றும் சுவிதா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். அதேபோல் நகரமைப்பு நிலைக்குழு தலைவர் மூவேந்திரன் மற்றும் வரி விதிப்பு நிலைக்குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகியோரும் ராஜினாமா செய்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து மண்டல தலைவர்களின் அறைகள் மூடப்பட்டு சாவிகள் மாநகராட்சி ஆணையரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மண்டல தலைவர்களிடமிருந்த லெட்டர் பேடுகள் கைப்பற்றப்பட்டன. இதனிடையே முறைகேட்டில் தொடர்பு இருக்கலாம் என கருதிய மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர வாய்ப்புள்ளதால் மேயரின் நேர்முக உதவியாளர் பொன்மணி மாற்றம் செய்யப்பட்டு புதிய நேர்முக உதவியாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓசூர் அருகே தின்னூர் கிராமத்தில் நாய் கடித்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சுகாதார குழுவினர் விசாரணை நடத்தினர். தின்னூர் கிராமத்தைச் சேர்ந்த எட்வின் பிரியனை நாய் கடித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாய் கடிக்கு சிகிச்சை பெறாமல் அலட்சியமாக இருந்த அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. உடனே அவரை ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தளி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவரது சொந்த கிராமமான தின்னூர் கிராமத்தில் சுகாதார குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். எட்வின் நாய்க்கடியால் உயிரிழந்தாரா என்பது பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே முழுமையாக தெரியவரும் என கூறப்படுகிறது.
ஹரியானா மாநிலம் குருகிராமில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு அடிமையான டென்னிஸ் வீராங்கனையை அவரது தந்தையை சுட்டுக் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுஷாந்த் லோக் பகுதியைச் சேர்ந்தவர் ராதிகா யாதவ். டென்னிஸ் வீராங்கனையான இவர் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வந்தார். சமீப காலமாக இன்ஸ்டாகிராமிற்கு அடிமையாகி வீடியோ எடுத்து அதனை ரீல்ஸாக பதிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவரது தந்தை தீபக் யாதவ் எச்சரித்துள்ளார். சம்பவத்தன்று வழக்கம் போல ரீல்ஸ் வீடியோ எடுத்த ராதிகா யாதவை பார்த்த தந்தை தீபக் யாதவ் ஆத்திரத்தில் துப்பாக்கியால் அவரை சுட்டுள்ளார். உடலில் 3 குண்டுகள் பாய்ந்த நிலையில் ராதிகா யாதவ் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதையடுத்து தீபக் யாதவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியதாக பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் 29 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சூதாட்ட செயலிகளால் பலர் பணத்தை இழந்து தற்கொலை முடிவை எடுப்பது தொடர்ந்த நிலையில் சூதாட்ட செயலி விளம்பரங்களுக்கு நுகர்வோர் அமைச்சகம் கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. இந்நிலையில் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியதாக நடிகர்கள் ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா, நிதி அகர்வால், மஞ்சு லட்சுமி, பிரணீதா, ஸ்ரீமுகி உள்ளிட்ட 29 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் போலீசார் பதிவு செய்த FIR அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள சான் ஏஞ்சலோ பகுதியில் வெள்ள பாதிப்புகள் குறித்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த 4ஆம் தேதி இப்பகுதியில் வெள்ளம் பாதித்தபோது அவசரகதியில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு இடங்களில் வெள்ளத்தில் தத்தளித்தவர்களையும் கார் உள்ளிட்ட வாகனங்களில் சிக்கியவர்களையும் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்ட காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிலாவியா எரிமலை வெடித்துச் சிதறியது. இதனால் சுமார் 1200 அடி உயரத்திற்கு தீக்குழம்பு வெளியேறியது. எரிமலையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.